2022 என்னோட காலேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்போ எனக்கு கோடிங்னா என்னன்னு கூட தெரியாது. பட் நான் அந்த 2026 முடிக்கும்போது நான் இன்டர்ன்ஷிப் பண்ணி ஃப்ரீலான்ஸ் வரைக்கும் பண்ணி மணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த 4 இயர்ஸில் நான் எப்படி ஃபோனை மட்டும் வச்சுட்டு லேப்டாப்பே இல்லாமல் நான் எப்படி ஏர்ன் பண்ணுங்கிறத இந்த ஒரு வீடியோ சொல்ல போகிறேன். ஸோ ஆல்ரெடி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, நீங்கள் எப்படி லேப்டாப் இல்லாமல் ஃபோனில் கோடிங் என்னது யார் யூஸ் பண்ணீங்கன்னு. அண்ட் இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தேன், உங்களோட லைஃப் ஜேர்னியை சொல்லுங்கன்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன், என்னென்ன ஆப் யூஸ் பண்ணி நான் எப்படி லேப்டாப்பே இல்லாமல் ஃப்ரீலான்ஸ் பண்ணி ப்ராஜெக்ட் வரைக்கும் கொண்டு போய் மணி ஏர்ன் பண்ணுங்க இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு பெட்டர் ஐடியா இருக்குது. ரொம்ப நாள் தெரியல பண்ணாமல் லாஸ்ட் கண்டினியூ இந்த வீடியோ. ஹை டீன்ஸ், 2022 என்னோட காலேஜ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் எனக்கு உள்ளே போகும்போது எனக்கு கோடிங்னா என்னென்னு தெரியாது. ஏன் அப்படின்னா நான் ஜஸ்ட் என்னோடய ஃப்ரெண்டோட ரெக்கமெண்டில் தான் போனேன். அதுவும் இல்லாமல் எங்கள் அம்மா ஃபோனை வச்சுட்டு மட்டும் தான் நான் உள்ளே போய் ஜாயின் பண்ணேன். பட் உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியுது, எனக்கு காலேஜ் ஜாயின் பண்ணும்போது பைத்தான்னு ஒரு சப்ஜெக்ட் இருந்தது. பட் அதில் பார்த்தீங்கன்னா வெறும் தியரட்டிக்கலாக தான் கொடுத்துருந்தாங்க. அப்போ நான் பார்க்குறப்போ ப்ராக்டிக்கலாக ரன் பண்ணால் தான் இதில் வேல்யூ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போது நான் பைத்தானை யூடியூப்பில் பார்த்து படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்போ நான் எடுத்த ஒரு நோட்ஸ் தான் இருக்குது பாருங்க, தெரியுதான் தெரியல, தலைகீழாக இருக்கும் பைத்தான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போவே நான் நிறைய நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்போது நான் ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டேன், ஓகே பைத்தான் ஒன்று இருக்குது, பட் எப்படி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுற, பைத்தான்னா என்ன ஃபஸ்ட்டு, பைத்தான் ஓகே ஒரு கோடிங் தெரிஞ்சிச்சு, பட் அதை வச்சு என்ன பண்ணலாம், அதை வச்சு என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு லேர்ன் பண்ணதில் எனக்கு நிறைய ஐடியா கிடச்சிது. பட் அப்போது ஹவு டு ஸ்டார்ட் அப்படின்னு கோடிங் போட்டு ஒரு கேள்வி கேட்கும்போது அப்போ நிறைய எனக்கு ஆன்சர் கிடச்சிச்சு. வெப் டெவலப்பிங், வெப் டிசைனிங், மொபைல் ஆப்ஸ், டேட்டா சயின்ஸ், டேட்டா அனாலிசிஸ், மிஷின் லேர்னிங், பிளாக் செயின், ஐஓடி, இப்படி எக்ஸட்ரா இவ்வளோ ஸ்கில் இருக்குது. என்னடா இவ்வளோ கோடிங், எப்படி கோடிங் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு நினைக்கும்போது இவ்வளோ இருக்கும்போது நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. பட் வெப் டெவலப்பிங் படிக்க என்னென்ன நாலேஜ் வேணும், வெப் டிசைனிங் படிக்க, ஐஓடி படிக்க, அண்ட் மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், இப்படி என்னென்ன படிக்கிறதுக்கு என்னென்ன லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படின்னு மொத்தமாக லிஸ்ட் எடுக்க போது தான் பார்க்கும்போது தான் தெரியுது, பைத்தான்ங்கிறது ஒரு ஜஸ்ட் ஒரு லாங்குவேஜ்ன்ட்டு. பட் நம்ம அந்த ஒரு லாங்குவேஜை வச்சு ஒரு டொமைனை படிக்க முடியாது. டொமைனுங்கிறது ஒரு நிறைய லாங்குவேஜ் சேர்ந்தது தான் ஒரு டொமைன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்ச ரியலைஸ் வந்தது. சரி ஓகே, நம்ம அப்போ ஸ்டார்டிங்லேருந்து கற்றுக்கலாம் அப்படின்ட்டு பைத்தான் கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணேன். எப்படி பைத்தான் கற்றுக்குன்னு தெரியுமா, என்கிட்ட அப்போ லேப்டாப் கிடையாது, ஃப்ரெண்டோட லேப்டாப்பும் அப்போ அவங்ககிட்ட கிடையாது ரூமில். நான் ஃபஸ்ட் டைம் அப்போ தான் பாருங்கள் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன்னா, சரி ஓகே நம்மக்கிட்ட ஃபோனே இருக்குது, ஃபோனை வச்சு நம்ம புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபோனில் ஆப் ஒன்று ஏற்றுறேன், பைத்தான் ஒரு ஆப்பு கோடர்ன்ட்டு. ஸோ அந்த ஆப்பை வச்சு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். எப்படின்னா ஃபஸ்ட் எடுத்துனுமே எல்லாத்தையும் நான் நோட்ஸ் எழுதிடுவேன், என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. பைத்தான்லாம் யூடியூப்பில் தான் பார்த்தேன், வேறு எதுவும் கோர்ஸ்லாம் படிக்கல. ஸோ யூடியூப்லேருந்து ஃபுல்லாக எழுதிட்டு அண்டு அதுக்கப்புறம் ஒன்றா உட்காந்து டைப் பண்ணிகிட்டு இருப்பேன். டைப் பண்ணி அவுட்புட் வருதா, கரெக்ட் இல்லையா அப்படின்ட்டு உட்காந்துருக்கேன். ரொம்பவே கஷ்டங்க பைத்தான்லாம், உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அந்தளவுக்கு நான் கஷ்டப்பட்டு தான் நான் டைப் பண்ணேன். ஸோ எண்ட் ஆஃப் த டேல என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த இஃப் எல்ஸ் எல்லாம் தாண்டி என்னோடய மாடியூல்ஸ்னு வரும்போது அந்த ஒரு மெத்தடெலாம் நான் ரொம்ப மாட்டிக்கிட்டேன். ஏன்னா ஃபோனில் பண்ண முடியாது, பிகாஸ் லேப்டாப்பில் தான் பண்ண முடியும். ஸோ அப்போ என்ன பண்ணேன்னா, 2 பக்கத்தில் ஒரு ரூம் நாட்டில் இருந்தால் அடுத்து அவங்ககிட்ட இருந்து ஒன்று வாங்கினேன். ஸோ எப்படி யூஸ் பண்ணலான்னு நினைக்கும்போது அவன் எனக்கு ஒன்று கொடுத்துட்டு நானும் உட்காந்து டைப் பண்ணி அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பழகிறேன், யூஸ் பண்ணுவேன். அப்புறம் மறுபடியும் அவன்கிட்ட கொடுத்துருவேன், மறுபடியும் யூஸ் பண்ணேன், அப்படி கொடுத்துருவேன். சரி இப்படி தான் நான் போயிட்டே இருந்தது, என்ன யூஸ் பண்ணுறதே தெரியாமல் கொஞ்ச நாளாக இப்படியே வச்சு ஓடிட்டு இருந்தேன். ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டேன், என்னோட பக்கத்து ரூம்மேட்டு அந்த பையன் ட்ரிபிள் இ. ஸோ அவன்கிட்ட நான் போய் ஹெல்ப் கேட்டேன். ஸோ உன்னோட பழைய லேப்டாப் இருந்தால் எதுனாலும் இருந்தால் கூட நான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ அவன் எனக்கு ஒரு லேப்டாப் கொடுத்தான். என்ன லேப்டாப் நினச்சிங்கன்னா, அம்மாவோட லேப்டாப், விண்டோஸ் 7, உங்களுக்கே தெரியும் இவ்வளோ தண்டி லேப்டாப். அந்த லேப்டாப் நான் ஷோ பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த ஒரு லேப்டாப் தான், இந்த ஒரு லேப்டாப்பில் இவ்வளோ அடி விழுந்துச்சு, இவ்வளோ இருந்தது. பட் இந்த லேப்டாப்பை நான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 இயர்ஸாக வச்சுருந்தேன். எப்படி நினச்சிங்கன்னா, அதில் சார்ஜ் வேறு கூட கிடையாது. சார்ஜ் வேறு பக்கத்து ரூம்லேருந்து ஒருத்தன் வச்சுருப்பான், அவன் வேறு லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு இருப்பான். அந்த லேப்டாப்லேருந்து சார்ஜ் கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சரி யூஸ் பண்ணி ரொம்பவே கஷ்டம், ரொம்ப ஹேங் ஆகும், நெட்டை ஆன் பண்ண முடியாது, இதெல்லாம் கனெக்ட் பண்ணுவேன், என்னென்னவோ யூஸ் பண்ணி தான் நான் அப்படியே அவங்ககிட்ட வாங்கினேன். ஸோ அந்த டைமில் சில டைம் அவனும் எனக்கு லேப்டாப் கொடுறா மூவி பார்க்கணும்னு சொல்லி வாங்கிட்டு போவான். அந்த டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா, காலேஜில் லேப்லாம் இருக்கும், ஸோ லேப்லேயும் போய் யூஸ் பண்ணேன், லேபில் அவுட்புட் வருது அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் அங்கே ட்ரை பண்ணேன். ரொம்பலாம் ஸ்டார்டிங்கில் நான் எதுவுமே பண்ணல. ஸோ லேபில் கிடைக்குதா, எங்கெங்கே வாய்ப்பு கிடைக்குதோ வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ பட் நான் அந்த இது விடலை, சரி எதுவுமே கிடைக்குதா, நம்ம இருக்கிறப்போ ஸ்டார்ட் பண்ணலாம், நம்மளால் முடியாது போல அப்படின்னு நினச்சி நான் எதுவுமே விடலை. சரி ஓகே நம்ம படிச்சுக்கிட்டே இருப்போம், ஏதாவது நமக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணால் ஐ வில் பிலீவ் இட் திங்க். பட் அதே மாதிரி நான் மூவ் ஆன் பண்ணிட்டே இருந்தேன், அதுக்கேற்ற மாதிரி எனக்கு சப்போர்ட் கிடச்சிக்கிட்டே தான் இருந்துச்சு. ஸோ அப்போ லேப்லேயும் பார்த்தேன், ஃப்ரெண்டுக்கிட்ட லேப்டாப்பையும் வாங்கினேன். ஸோ ஃபோன்லேயே அப்பப்போ டைப் பண்ணுவேன். இப்படியே தான் என்னோடய ஜேர்னி போயிட்டே இருந்துச்சு. ஸோ எண்ட் ஆஃப் த டேல
நான் என்ன பண்ணிட்டேன்னா, எனக்கு ஒரு 3 இயர் 3rd இயர் வந்துருச்சு. அப்போ காலேஜில் கிளாஸில் ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மஸ்ட் பி உங்களுக்கு ஒரு ஓன் லேப்டாப் வேணும்ன்ட்டு. ஸோ அப்பவும் நான் ஃப்ரெண்டோட லேப்டாப் தான் வச்சுருந்தேன். அப்போ நடந்த ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, அவன் எனக்கு லேப்டாப் குட்றா, எங்கள் வீட்டில் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டான். எனக்கு மனசே கேட்கல. ஐயோ போச்சுடா, இவ்வளோ நாளை வச்சு யூஸ் பண்ணேன். விண்டோஸ் 7 தான் இருந்தாலும் அந்த லேப்டாப் வச்சு நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ என்ன பண்ணுறது தெரியாமல் அவங்ககிட்டயே கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நடந்த ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, இங்கே நான் பைத்தான் படிச்சுட்டு இருக்கும்போதே எங்கள் ஊரில் ஒரு அண்ணன் டெவலப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க என் வீட்டுக்கு ரீசனாக வந்திருந்தாங்க. அப்போது நான் பைத்தான் எழுதி வச்சுருந்த நோட்டை பார்த்தாங்க. ஏன்னா நான் பைத்தான் படிக்கிறேன். ஆமாண்ணே நான் பைத்தான் படிக்கிறேன். பட் அவங்க எனக்கு ஒன்று சொல்லிக் கொடுத்தாங்க. வெப் டெவலப்பிங் படிச்சுட்டு இருக்கிறேன்டா அப்படின்னாங்க. அப்படின்னா எனக்கு என்னன்னே தெரியாது. பட் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, ரியாலிட்டியாக எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. என்னன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா, லைக் ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு, என்னோடய காலேஜ் வெப்சைட்டுக்குள்ளேயே போயிட்டு, இதுதான் கோடிங், இதுதான் எப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டால் பண்ணி அந்த கோடெல்லாம் விசிபிள் பண்ணி காட்டாங்க. எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்மளாலையும் இப்போ ஒன்று கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. ஸோ கோடிங் பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு நம்பர் தான் அவுட்புட்டாக கிடச்சி. பட் இந்த வெப் டெவலப்பிங் பார்க்கும்போது நம்ம விசுவலாக அவுட்புட் கிடைக்கிறது எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன். சரி ஓகே, ஏதோ ஒன்று புதுசாக இருக்குது, நம்ம அப்போ இதை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இதை கற்றுக்க ஆரம்பித்தேன். அப்போ நான் என்ன பண்ணேன், அந்த அண்ணன் எனக்கு லைவ் கிளாஸ்லாம் எடுத்து ஆரம்பித்தாங்க. எப்படின்னா ஜஸ்ட் ஒரு 1 வீக்ஸ் கிட்ட, ஒரு 2-3 வீக்ஸ் கிட்ட மட்டும் தான் எடுத்தாங்க. 2 வீக்ஸ் கிட்ட எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சிஎஸ்எஸோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தெரியல, HTML, CSS, JavaScript, React அப்படின்னு போயிட்டே இருக்கு எங்கேயும். பட் எனக்கு அங்கேயே ஸ்டாப் ஆனனால சரி ஓகே, நம்ம தான் இதுக்கு எடுத்துக்கலாம்னு யூடியூப்பில் படித்தேன். ஜாவாஸ்கிரிப்ட் படித்தேன். ஜாவாஸ்கிரிப்ட் படிக்க கிட்டத்தட்ட எனக்கு 5-6 மாதம் ஆச்சு. பிகாஸ் நான் ரொம்ப டெப்த்தாக படித்தேன். 2 நோட் எழுதினேன். 2 லாங் சைஸ் நோட் வாங்கி எழுதினேன். ஸோ இப்போது அந்த நோட்டை என்னோடய தம்பிகளை கொடுத்துட்டு வந்துட்டேன், படிங்கடா அப்படின்ட்டு. பட் அந்த நோட்டில் 2 நோட்டு எழுதி அதுக்கப்புறம் பொறுமையாக கற்றுக்கிட்டு, அப்புறம் இங்கே நடந்த ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, அங்கே போயிடுச்சு. எப்படி சொல்கிறது, என்னோடய ஃப்ரெண்டு வாங்கிட்டு போயிட்டான். பட் அந்த கோடிங்கை நான் ஃபோனில் பண்ணேன். ஸோ பைத்தானுக்கு கோடர் பண்ணிட்டேன். இந்த HTML, CSS, JavaScript என்ன பண்ணாங்க சொல்லும்போது சோலோ லேண்ட்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்பை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன். எப்படின்னா என் ஃப்ரெண்டு சஜஷன் பண்ணான், சோலோ லேண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. நானும் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணேன். அப்பப்போ கிடைக்கிற சின்ன சின்ன அவுட்புட், அதில் கொஸ்டின் கேட்பாங்க, ஜஸ்ட் ஆன்சர் பண்ணுவேன். ஸோ சிம்பிளாக தான் இருக்கும். அப்படி தான் நான் ஆன்சர் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்படி எனக்கு அந்த சோலோ லேண்டில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ இப்படியே நான் வந்துட்டு விடவே இல்லை. நான் எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் எனக்கு லேப்டாப்பே கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. பட்டு நான் அந்த ஃப்ளோவை விடவே இல்லை. நான் கற்றுக்கிட்டே தான் இருந்தேன். மேலும் கற்றுக்க நான் எழுதிக்கிட்டே இருப்பேன். எனக்கு எழுதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால் எழுதிக்கிட்டே நோட்ஸ் எழுதிக்கிட்டே இருப்பேன். ப்ளஸ் எனக்கு கிடைக்கிறப்போ நான் அதை டைப் பண்ணி அவுட்புட்டாக நான் வெளியில் எடுத்துக்கிட்டே இருப்பேன். கிடைச்ச அவுட்புட்டை கிட்டப்லாம் யூஸ் பண்ணி என் கோடை புஷ் பண்ணி விட்டுருவேன். இல்லைன்னா டவுன்லோட் பண்ணி ஃபைலெல்லாம் ஒரு இடத்துல வச்சுருவேன். ஸோ இப்படியே நான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே எனக்கு கிடைச்சது தான் ஒரு வாய்ப்பு. ஏன் அப்படின்னா, அப்படியே நான் காலேஜில் எனக்கு 3rd இயர் முடிஞ்சிருச்சு. அப்புறம் ஃபைனல் இயர் வரைக்கும் நான் ஒவ்வொரு அளவு கற்றுக்கிட்டேன். எனக்கு அப்பவும் லேப்டாப் கிடையாது. ஒரு 4 வருஷமாக லேப்டாப் கிடையாது. அப்போ இன்னொரு ஃப்ரெண்டு எனக்கு லேப்டாப் கொடுத்தான். ஸோ இப்போ யூஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அவனோட லேப்டாப் வாங்கி கொஞ்ச நாள் யூஸ் பண்ணேன். அதையும் ஒரு 6 மந்த்து கிட்ட யூஸ் பண்ணி எல்லாமே கம்ப்ளீட்டாக கற்றுக்கிட்டேன். எனக்கு ஜஸ்ட்டு உண்மை சொல்ல போனால் லேப்டாப்பே இல்லாமல் எனக்கு கம்ப்ளீட்டாக ஒரு டெவலப்பராக இப்போ தான் ஏஐங்கிறது ரொம்ப பூம் ஆயிடுச்சு. பட் அப்போல்லாம் ரொம்ப கிடைக்கிறதே கஷ்டமாக இருந்துச்சு. பட் அப்போது ஒரு டெவலப்பராக நான் டெப்த்தாக எண்ட் டு எண்ட் ஃபுல்லாகவே கற்றுக்கிட்டேன். எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்ட்டு கற்றுக்கிட்டு, அதுக்கப்புறம் நடந்தது என்னென்னா, எனக்கு சோலோ இல்லைன்னா ஒரு இன்டர்ன்ஷிப்புங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. என்னோடய ப்ரொஃபைலை பார்த்து நான் ஸ்ட்ரைக் வச்சுருந்தேன், 100 நாள் ஸ்ட்ரைக்கு. ஸோ அந்த 100 நாள் ஸ்ட்ரைக் பார்த்து எனக்கு ஒருத்தர் மெசேஜ் பண்ணி இன்டர்ன்ஷிப் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. ஓகே ப்ரோ நான் பண்ணுறேன் அப்படி சொல்லி வெப் டெவலப்பிங் போய் இன்டர்ன்ஷிப் கற்றுக்கிட்டு நானே ஒரு புதுசாக ஒரு டெவலப்பர் போல ஹேனாம இருந்தின்னு ஒரு வெப்சைட் நீங்கள் போய் டைப் பண்ணி பாருங்க, அது இருக்கும். அதை நான் பண்ண டெவலப்பர்லாம். ஸோ இப்போ அந்த லைவில் அந்த வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டை நான் மட்டும்தான் சோலோவாக வந்து உருவாக்கினேன். ஸோ ஃபுல்லாக எண்ட் ஆஃப் த எண்டு நான் ஃபுல்லாக கற்றுக்கிட்டேன். ஏன் அப்படின்னா, இதை நான் எடுத்துக்க டைம் எவ்வளோ இருந்துச்சுன்னா 1 இயர்ஸ், கிட்டத்தட்ட 1 இயர்ஸாக நான் அந்த டெவலப்பிங் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த 1 இயராக என்னோட இன்னொரு லேப்டாப்பு என்னோட ஃப்ரெண்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் சொன்னால. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, என்னோட தம்பி ஜூனியர் பையன் ஒருத்தன் வந்திருந்தான். ஸோ அவங்ககிட்ட வாங்கி யூஸ் பண்ணேன், கொஞ்சம் நாளைக்கு விட்றா அப்படின்ட்டு. அந்த லேப்டாப்லேயும் சார்ஜர் கிடையாது. அதையும் வாங்கி இன்னொருத்தங்கிட்ட வாங்கி சரி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்படியே நிறைய லேப்டாப் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த ஓரளவுக்கு நான் இவங்க லேப்டாப்பே வச்சு நான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக கற்றுக்கிட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நான் வீட்டுக்கு லீவுக்கு வந்துடுறேன். என் ஃப்ரெண்டு கால் பண்ணான். நான் ஆல்ரெடி என்னோடய லிங்க்டின் எல்லா இடத்துலையும் நான் வெப் டெவலப்பர் இந்த மாதிரி போட்டிருந்தேன். ஸோ அவன் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு லாகின் பேஜ் பண்ணணும், மணி தரேன்னா. திடீர்னு நம்ம கற்றுக்கிட்டு இருக்கிறோம், மறுபடியும் என்ன மணி தராங்கிறோம். சரி ஓகே, என்னால் முடியும்னு சொல்லிட்டு ஐ கேன் டூ அப்படின்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணேன், கொடுறா அப்படின்ட்டு. சரின்னு சொல்லிட்டு என்கிட்ட லேப்டாப் இல்லை. எங்கள் ஊர் பசங்கிட்ட நான் கேட்டேன், இந்த மாதிரி லேப்டாப் இருந்தால் கொடுங்க, கொஞ்சம் நாள் யூஸ் பண்ணிட்டு. எங்கள் ஊரில் யாருமே இல்லை, யாருக்கிட்ட லேப்டாப் இல்லை, எல்லாருமே கொடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு
கொஞ்ச நேரம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ என்னடா இப்படி வந்து ஒரு வாய்ப்பை விடுறமே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நடந்தது என்னென்னா, என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன். என் ஃப்ரெண்டு வந்துட்டு அப்போ எங்கள் வீட்டில் தான் இருந்தான். ஸோ அவனுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி லேப்டாப் இருக்காடா அப்படின்னு. இருக்குது யூஸ் பண்ணுறேன், இருக்குது யூஸ் பண்ணுறேன் வந்துன்னு சொன்னான். நானும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் ஊர்லேருந்து அது ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. ஸோ இங்கேருந்து நான் வண்டியில் போய் அவங்க வீட்டில் போயிட்டு, எனக்கு இருக்கிற ஃப்ரெக்சரில் அந்த டைம் வேறு போயிட்டே இருந்துச்சு. நான் கேட்டு நிறைய பேர்ட்டு கேட்டு லேப்டாப் கிடைக்காம, சரி வேணாண்டா லேப்டாப் இல்லைனா சொல்லவும் எனக்கு மனசு இல்லை. பட் எனக்கு இது எடுத்து ஆகணுன்ட்டு ஒரு ஃபயரில் இருந்தேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அங்கே உட்காந்துட்டு ஸ்டார்ட் பண்ண தெரியலைங்க. லாகின் பேஜ்னு சொல்லிட்டான். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எங்கே போகிறது, எனக்கு ஒன்றுமே புரியல. நான் பேசாமல் உட்காந்து டைப் பண்ணுறேன், எடிட் பண்ணுறேன், ஏஐலேருந்து எடுக்கிறேன், என்னென்னமோ பண்ணுறேன். என்னால் முடியல. பட் இருந்தாலும் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவனுக்கே ஃபோன் அடிச்சு, ஈவினிங் ஆச்சு 6 o'clock வரைக்கும். அவங்க வீட்டில் 7 o'clock ஆயிடுச்சு நைட்டு. ஸோ அப்போ வரைக்கும் காலையில் ஒரு 10 to 11 ஸ்டார்ட் பண்ணி எனக்கு 6-7 o'clock வரைக்கும் ஆனதுனால என்னால் முடியலடா, நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கால் பண்ணி சொல்லிட்டேன். இல்லைடா நீ நிறையாட்ட கொடுத்துக்கோ அப்படின்ட்டு. சரிடான்னு சொல்லிட்டு அவனும் ஓகே நான் வேறு ஆளை பார்க்கணுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, நாங்கள் அந்த கோடிங்கை பாதிலேயே பண்ணியிருந்தேன். பேக் அண்ட் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட் எண்டுக்கு தான் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நான் பேக் அண்ட் பண்ணி இந்தாடா பேக் அண்டு, ஃப்ரெண்ட் அண்ட் என்னால் பண்ண முடியலன்னு சொல்லி அனுப்பிவிட்டேன். அப்புறம் அவன் சரி ஓகேடா நான் யார்கிட்டயே கொடுத்துக்கிறேன்ட்டு அவன் கொடுத்துட்டு, அந்த பையனும் நல்லா பண்ண மறுபடியும் என்கிட்ட வந்தான். நீ தானே ஸ்டார்ட் பண்ண, பேக் அண்ட் பண்ணிட்டேன், ஃப்ரெண்ட் அண்ட் பண்ணிடுறா எப்படியாதுன்னு சொல்லி. ஸோ இங்கே தான் நடந்த பெரிய டெஸ்ட்டு. நான் வீட்டில் இருக்கேன், என் ஃப்ரெண்டு அவன் வீட்டில் இருக்கான். அவனுக்கு டெவலப்பிங்னா என்னன்னு தெரியாது. அவன் ஒரு டேட்டா சயின்ஸ். ஸோ அவன் டேட்டா சயின்ஸுக்கு ஒரு கோர்ஸ் எல்லாம் படித்து பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்கேன். டேட்டா சயின்ஸை ஒர்க் கொடுத்தா கம்ப்ளீட் பண்ணிடுவேன். பட் எனக்கு டெவலப்பிங் தான் தெரியும். அவனுக்கு டெவலப்பிங்னா எப்படி யூஸ் பண்ண தெரியாது. இங்கே தான் பெரிய டெஸ்ட்டு. நான் வீட்டில் உட்காந்துட்ருக்கேன், அவன் அங்கே உட்காந்துருக்கேன். இந்த மாதிரி பேக் அண்ட் பண்ணிட்டான், ஃப்ரண்ட் அண்ட் பண்ணணும், இந்த மாதிரி கோடிங் யூஸ் பண்ணிட்டு உட்காந்துங்க. நைட்டு ஒரு 9 மணிக்கு உட்காந்து வீடியோ கால் பண்ணேன் ஃபோன்லேயே. அவனை லேப்டாப்பில் ஸ்க்ரீன் ஷேர் பண்ண சொல்லி உட்கார வச்சிட்டேன். பண்ணுறான் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். அதமுக்கு அதுக்குள்ளே போ, இதை ஷேப் பண்ணு, அதை மாற்று, இதை, அதாவது நான் வந்து ஆக்ஷன் மட்டும் தான் சொல்கிறேன். இந்த மாதிரி பண்ணுறான். சரியான கடுப்பு. 3 மணி ஆயிடுச்சு படுக்கவே. 3-4 மணி ஆயிடுச்சு. நைட்டு ஃபுல்லாக உட்காந்து கத்துறேன். இது இல்லைடா அது இல்லைடா அது. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்துட்டு என்னடா இந்த நேரத்தை மூடிட்டு படுங்கடாங்க தான் திட்டினாங்க. பட் நான் அதெல்லாம் ஒரி பண்ணிக்கவே இல்லை. சரி எப்படியாவது முடிச்சிடலாம். அந்த பையன் என்ன சொல்லிட்டான்னா, எனக்கு இன்றைக்கி காலையில் நீங்கள் 6 மணிக்குள்ளே சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் ஒரு 10 மணி வரைக்கும் எங்களோட பார்த்துட்டே போயிட்டான். நானே என் ஃப்ரெண்டும் உட்காரோம். நான் புகழாக அவனுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன், டெவலப்பிங்னா இது தாண்டா இப்படி தாண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் ஆல்ரெடி கொஞ்சம் ஹேக்கத்தான் போயிருக்கான், அதனால் கொஞ்சம் நாலேஜ் இருக்கும். பட் அவனுக்கு டெப்த்தாக கோடிங்குள்ளே போய் இதுதான் பண்ணணும்னு தெரியாது. பட் நான் அதை சொல்லிக் கொடுத்தேன், இதெல்லாம் போகணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்து, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி எண்ட் ஆஃப் த டேல 4 மணிக்கு நான் முடிச்சிட்டோம். கம்ப்ளீட்டாக முடிச்சு அந்த பையனுக்கு காலையில் 6 மணிக்கு அனுப்பி விட்டோம். 6 மணிக்கு அனுப்பி விட்டதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவன் எல்லாமே ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 வீக் அப்புறம் மணி அனுப்புனாங்க. ஒரு 2000-3000 சம்திங் அனுப்புகிறான். ஸோ அப்போ கிடைச்சது எனக்கு ஒரு சந்தோஷம். அதை விட எதுவுமே நடந்துச்சு கூட பார்த்துக்கல. ஏன்னா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு இந்த 3000 மணி கிடச்சிது. எனக்கு அவ்வளோ இதுவாக இருந்துச்சு. ஸோ ஒரு ப்ரொடாஃபாக ஃபீல் ஆச்சு. சார் நம்ம இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டதுக்கு நம்ம எதுவுமே வேஸ்ட் பண்ணல, ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு. நம்மளால லேப்டாப்பே இல்லாமல் இவ்வளோ விஷயம் பண்ணதுன்னா நம்மளால் லேப்டாப் இருந்தால் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ண முடியும் அப்படின்னு எனக்குள்ளே ஒரு ஹோப் பிலீவ் வந்துருச்சு. ஸோ அப்படி தான் நான் இப்போது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி ஃப்ரீலான்சிங் அது லாகின் பேஜில் ஆரம்பித்து நான் 2-3 ப்ராஜெக்ட் எடுத்து, ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் நிறைய 23, 25, 30K இப்படியெல்லாம் நிறைய பேருக்கு வெப்சைட் பண்ணி கொடுத்து ஃப்ரீலான்சிங்கில் நிறைய வெப்சைட்டில் பண்ணி கொடுத்துட்டோம். ஓகே, இதுக்கப்புறம் நடந்த ஒரு பெரிய டெஸ்ட் என்னென்னு, நாங்கள் எல்லாருமே சேர்ந்து நமக்கே பண்ணுறோம். பட் இதையே நம்ம ஒரு சர்வீஸாக நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்து மணி அண்ட் பண்ணி ஒரு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி நாங்கள் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணதான் ஸ்டார்ட் அப். ஸோ ஐங்குருன்னு சொல்லி எங்களோட ஸ்டார்ட் அப்பை நாங்கள் ஃபைனல் இயர் படிக்க எண்ட் ஆஃப் த டேல ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இன்னொரு வீடியோவில் நான் அதை பற்றி கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். நாங்கள் எப்படி எங்களுக்கு இந்த ஐடியா வந்துச்சு, எப்படி கொண்டு போனாங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணி ஐங்குருன்னு ஒரு வெப்சைட் நீங்கள் வேணால் டைப் பண்ணி பாருங்கள், www.ainguru.com. இதுதான் எங்களோட ஓன் வெப்சைட். நாங்கள் இப்போ இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணி எங்களோட ஓன் ஸ்டார்ட் அப் வச்சு நாங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் சொன்னேன், எப்படி நாங்கள் இதை கொண்டு போனோம் சொல்லிட்டு. இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா ஒரு ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா, உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல கண்ணால் உங்களும் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் சீட்டிங்ஸ்.